மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த வைத்தியர். மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான பதிவு பேக் பெயின். அதாவது முதுகு வலி, முதுகு தண்டுவடம், டிஸ்க் பல்ஜி, இந்த மாதிரி டெயில் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நரக வேதனைன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் உட்காந்து மொபைல் பார்க்குறதுனால, இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அவங்களுக்குலாம் இன்றைக்கெலாம் முதுகு வளைஞ்சு பேண்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் வந்துடும். அதேமாரி கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூரி விப்புன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். கழுத்துக்கிட்ட கரெக்டாக உங்களுக்கு அந்த டெயில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அவங்களால நிமிந்துலாம் இருக்க முடியாது, கழுத்தை திருப்ப முடியாது. அதில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை ஸ்பைன், L4 L5 இப்படி எல்லாமே டிஸ்க் பல்ஜி வரைக்கும் உட்காந்துரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி பரவலாக கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. மொபைல் ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து என்னாலும் குனிஞ்சு பார்க்க இந்த L4 ETSன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டோட்டலாக கீழேருந்து ஸ்பெயின்லேருந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய L4 L5 ETS அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு லெஃப்ட் ரைட்டுங்கிறத பற்றியும் திருப்பவே முடியாது, லாக் ஆகிரும். ஏன்னா அவங்களுடைய இந்த மொபைலோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, டோட்டலாக இந்த ரெண்டு கழுத்து நரம்பையும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணி விட்ரும். இந்த சதையோடு சேர்த்து மெர்ஜ் ஆகிடும். இங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை உங்களுக்கு ஸ்பெயின் அலைன்மெண்ட் மிஸ் ஆகிடும், பெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் L4 L5, அதுக்கப்புறம் டெயில் பெயின், உட்கார முடியாது, அதேமாதிரி படுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இதுக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எந்த அளவில் போய் ப்ராப்ளத்தில் நிறுத்தோம்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன், நிரந்தர படுக்கையில் கொண்டு போய் விட்டுடும். அதேமாதிரி இரத்த நாளங்கள், இந்த சியாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்க் பல்ஜி ஆகிறதுனால மெயினாக 2 நரம்பு வரும், சியாட்டிக்கா நரம்புன்னு பேர். ஸோ அந்த நரம்பு போய் என்ன ஆகும், டிஸ்கில் போய் லம்பாரில் போய் லாக் ஆகிரும். கீழே நரம்பு ப்ரெஸ் ஆகும் போதே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். சுண்டி இழுக்கும் வலி தாங்கவே முடியாது, உருண்டு பிறண்டுருவாங்க, உட்கார முடியாது, படுக்க முடியாது, அவங்களால எந்த வகையான வேலையும் செய்ய முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹை எண்ட் வருமுன் காப்பதே சிறப்பு. இதுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளுடைய போனில் ஸ்ட்ரென்த் இல்லை, அதான் முக்கியமானது. நரம்பில் ஸ்ட்ரென்த் இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய மொபைலோட ரேடியேஷன், டவர் ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய உடம்பாக வச்சுக்கல. ஸோ நம்ம இந்த மாதிரியான சாக்கடையான ப்ளஸ் கெமிக்கலான உலகத்தில் ப்ளஸ் நம்மளுடைய எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்குள்ளேயே வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய எலும்பு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது, அதுக்கான பலம் கிடையாது. ஆனால் இது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, உடச்சி கல்லை உடைக்கிற அளவுக்கு கை ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் லேடிஸ் தூக்குனாங்க, இன்றைக்கி தூக்குனாங்களா? இல்லை. நின்றுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி லேடிஸ்க்கு இருக்குது. கிச்சனில் அவங்களாம் பார்த்திங்கன்னா லோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போன் பார்த்திங்கனாக்கா அப்படியே அரிச்சு போகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த முதுகு வலி, போன், எலும்பு வலி இது எல்லாமே சேர்த்து வர ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அவங்கள இன்றைக்கி குடும்பத்தையே தாங்குகிற ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதேமாதிரி ஜென்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கனாக்கா ஓட ஓடியார எவ்வளோ வேலைகள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்கன்னு அவங்களால முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, மிகப்பெரிய ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நின்று போயிடும். அதேமாதிரி அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால் வேலையில் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இது எண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த பெயின் அப்படிங்கிறது டாலரேட் பண்ண முடியாத ஒரு பெயினாக இருக்கும். ஸோ பெட் ரெஸ்ட்லேயே பெட் ரிட்டன் ஆனது தான் இன்றைக்கி நிறைய பேருடைய கதை இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் போனீங்கன்னாக்கா அழகான ஒரு வீட்டில் ஒரு கஞ்சி கொடுப்பாங்க. நீங்கள் கெஸ்ட்டாக போனாலும் இன்றைக்கி டீ கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் உளுந்தங்கஞ்சி கொடுப்பாங்க. கெஸ்ட்டுக்கு போனாலே ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு பதிலுக்கு முன்னாடி உளுந்தங்கஞ்சி இருக்கும், உளுந்தங்களி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங். இன்றைக்கெலாம் ஏஜ் அட்டன் பண்ணோடனே பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உளுந்தங்கஞ்சி கொடுப்பாங்க, எள்ளுடைய மிட்டாய் கொடுப்பாங்க, எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுப்பாங்க. இந்த எள்ளும் கொள்ளும் எல்லா விஷயத்தையுமே சரி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கொள்ளு உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அவ்வளோ சூப்பராக பேலன்ஸ் பண்ணும். எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். அடுத்தது உளுந்து தான் பார்த்திங்கனாக்கா உறுதியை தரும். இன்றைக்கி யாரெல்லாம் உளுந்தங்கஞ்சி குடிக்கிறாங்க? யாருமே கிடையாது. இந்த குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏலக்காய் தட்டி போட்டு அழகாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா குடிப்பாங்க ஆரம்பத்தில். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கலன்னு அப்படி நிறுத்திடுறாங்க எல்லாரும். கொஞ்சம் குடி, உன்னுடைய ஸ்ட்ராங் நல்லாயிருக்கும், உன்னோட போன் நல்லாயிருக்கும், இப்போ தாத்தா எப்படி கஷ்டப்படுறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சாலே பயந்துருவாங்க, உடனே குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் உளுந்தங்கஞ்சியை அழகாக கஞ்சி மாதிரி செஞ்சு இலக்காலம் தட்டி அந்த வாசமாக அழகாக கொடுத்து பாருங்கள், நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குடிக்கல, ஆனால் இப்போ என் பிள்ளை குடிக்கிறான்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லது. ஸோ உளுந்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி போய் மேஜராக பெரிய செலவு பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையே பெட் ரெஸ்ட்டில் போய்ட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ உளுந்தங்கஞ்சி ரொம்ப முக்கியம், உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு முறையில்.
பிரண்டை, இந்த பிரண்டைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் போன் அந்த இறுகி கம்பி போல் அப்படி உறுதியை கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கனாக்கா பிரண்டை. பிரண்டை துவையல், பிரண்டை சாதம், பிரண்டையில் செய்யக்கூடிய எது வேணாலும் இருக்கலாம், தோசையா இட்லியா என்ன வேணாலும் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை அழகாக சுத்தம் பண்ணி, அந்த காலத்தில் பிரண்டை இல்லாத வீடே கிடையாது. வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக பிரண்டை துவையல், பிரண்டை சாதம், பிரண்டையோடைய இட்லி தோசை இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ பிரண்டையில் சில பேருக்கு நாக்கை எரியுது, எனக்கு அது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான அந்த நூல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அழகாக பண்ணிட்டோம்னால இப்போ கொஞ்சம் சிரமம் எடுக்கணும், அவ்வளோதான் பிரண்டையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிரண்டையில் வயசானவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களாம் நடக்கிறதுக்கு இந்த மூட்டு வலி ஸ்பெயினில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க குச்சியை யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கும் சிரமப்படுறாங்க. அதேமாரி ஏதாவது சப்போர்ட்டில் இருந்தால் தான் அவங்களால படுக்க முடியுது, உட்கார முடியுது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த போன் கிராவிட்டியில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, போன் சத்தே கிடையாது. ஸோ இடுப்புக்கு எல்லாம் டோட்டல் பாடி வெயிட்டுமே எங்கே தாங்குது, அந்த இடுப்பு தான் தாங்குது, முட்டி தாங்குது. ரெண்டையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெயின் தான் உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக இருக்குது. இது எப்படி ஒரு காரில் அலைன்மெண்ட் மிஸ் ஆனிச்சுன்னா லைஃப் அலைன்மெண்ட் போதும், அதேமாதிரி ஸ்பெயின் அலைன்மெண்ட் போச்சுனாக்கா நம்மளோட லைஃப் அலைன்மெண்ட் போயிடும். அதனால தான் அடுத்தது பார்த்திங்கனாக்கா உளுந்தங்கஞ்சிக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டியது பிரண்டை. பிரண்டை சாதம் பொடியாகவே கிடைக்கிது நீங்கள் சூப்பராக. அடுத்து பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் மோரில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு டெய்லி ஒரு 10 to 15 days எடுத்தாலே போதுமான விஷயம். அவ்வளோ ஸ்ட்ராங் கிடைக்கும். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்கே கிடையாது, எப்போ வேணால் எடுக்கலாம். வாரம் 2 தடவை எடுத்துக்கோங்க பிரண்டை. அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். பிரண்டையை சேர்த்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்க எலும்பு வலி, கால் வலி, அவங்க தூக்கக்கூடிய வெயிட்டு எதுவுமே அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க. அதேமாரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா லேடிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அடுத்த ஸ்டேஜ் வளருவாங்க. அடுத்தது வந்து பூ பெய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் இருக்கும், டெலிவரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுடைய எலும்பு உறுதி இருக்கும். இப்போவே நம்ம வந்து இந்த பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இப்படி சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம உணவு முறையாக எடுத்தாலும் மேல் பூச்சாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி L4 L5 டிஸ்க் பல்ஜிக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணெய். ஏன்னா வெளிப்பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஏன் தேவைப்படுதுன்னா இந்த லூப்ரிகன் தேவைப்படும். இந்த பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு இதான் பேக் போன் அப்படி கேட்டிங்கனாக்கா ஒரு கேப் வந்துருக்கும், ஒரு அந்த லூப்ரிகன் தேவைப்படும் அழகாக வளர்ச்சி எடுக்கிறதுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படியே சுற்றி எடுக்கிறதுக்குலாம் ஒரு லூப்ரிகன் தேவைப்படுது. அப்போ லூப்ரிகன்ட் எப்போ குறையுதோ அப்போ தான் இந்த பிரச்சனை எலும்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜிலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கான ஒரு எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கெண்ணெய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து தோல் சீவிட்டு அதை போட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டா போதும், இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி எண்ணெய் நம்ம அதை சொல்லலாம். அது வந்து விளக்கெண்ணெயில் நம்ம வந்து காய்ச்சி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டியது. எங்கெங்கெல்லாம் மூட்டு தேய்மானம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மூட்டு வலி இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்பெயினில் பிரச்சனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் L4 L5 பிரச்சனை இருக்குது, எங்கே போட்டாலும் போட்டு தேய்க்கலாம் தேவையில்லை. இந்த எண்ணெயை வச்சாலே இஞ்சிக்கான குணம் என்ன தெரியுங்களா? அழகாக ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய வாதமாக இருந்தாலும் சரி, வாதத்தில் நீராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ எங்கெங்கெல்லாம் தேய்மானம் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊடுருவி அது அந்த மஜ்ஜைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு அங்கே எங்கெல்லாம் சிக்கி இருக்குது ட்ரையாக இருக்கும். டோட்டலாக ட்ரை ஆகிறது தான் இந்த உடல் சூடுனால என்ன ஆகும், ட்ரை ஆகிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லூப்ரிகன்ட் வற்றிடும், அதுக்கப்புறம் எலும்பு தேய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மஜ்ஜை தேய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில். மேற்பூச்சாக போனாலே போதுமான விஷயம். போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. மேலேருந்து கழுத்துலேருந்து கையில் வரைக்கும் சும்மா அப்படியே அலைன்மெண்ட் அப்படியே மாரி மெல்லமாக தடை விட்டாலே போதுமான விஷயம். இது அப்படியே உள்ளே ஊடுருவி அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஆயில் தான், நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது உணவு முறையில் இன்னும் ரொம்ப முக்கியமானது எடுக்க வேண்டிய உணவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருங்கை சூப்பு. முருங்கைக்காய் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி அலைமட்டில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ராங் கொடுக்கக்கூடியது. உறுதி அப்படின்னாலே முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி முருங்கை சூப்பாக எடுத்துக்கலாம், கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆக முருங்கையோடைய பகுதி எதுவாக இருந்தாலும் சரி, அது சதை பகுதியாக இருக்கட்டும், முருங்கை விதையாக இருக்கட்டும், முருங்கையோடைய சூப்பாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் சூப்பாகவோ இல்லை குழம்பாகவோ கண்டிப்பாக வாரம் 2 முறை இல்லைன்னா 3 முறை நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ரெக்கவர் சீக்கிரமாகவே கிடைக்கும். இல்லை வருங்காலத்தில் நல்லா இருக்கும், எனக்கு இந்த கூன் போடுறது பிடிக்காது, எனக்கு இந்த வலி இப்போயே ஆரம்பிக்கிது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த முருங்கையை கைவிட்டுறாதுங்க. முருங்கை உங்களுடைய ஸ்பெயின் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுங்கிறது நீங்கள் எடுக்க தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது முருங்கையை வந்து எப்படி வேணாலும் அது சூப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்லாம், எந்த வெரைட்டியில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த முருங்கையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இப்படி முருங்கை காயை பற்றி நம்ம சொன்னாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவையான போஷாக்கு அந்த சத்து கொடுக்கணும் இல்லையா?
அதுக்கு தான் பார்த்திங்கனாக்கா பசலைக்கீரை முளைக்கீரையும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது எப்படி வேணாலும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வாரத்தில் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை முளைக்கீரை எடுத்துக்கிறீங்களா, இந்த வாரம் எண்டில் வந்து பசலைக்கீரை எடுத்துக்கணும். இந்த பசலை அவ்வளோ பெரிய லூப்ரிகன்ட் கொடுக்கும் உங்களுடைய எலும்புகளுக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் அந்த மஜ்ஜைக்கு வந்து ஒரு வளர்ச்சி தன்மை கொடுக்குது. மஜ்ஜை தேர்ந்துருச்சு, மஜ்ஜை டயர் ஆகிடுச்சு, இல்லைன்னா தேர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பசலைக்கீரை அவ்வளோ அழகாக அது ஒரு நீர்த்தன்மை, அங்கே ஒரு ஆயில் அழகாக இயற்கையாகவே உண்டு பண்ணக்கூடியது பசலை. முளைக்கீரை சொல்லவே தேவையில்லை. சுத்தம் பண்ணுறதுனா முளைக்கீரை தான். உடம்புல இருக்கக்கூடிய எந்த வைரஸ் இருக்குது, சில பேர் வைரஸில் கூட என்ன ஆகும், எலும்பு அரிப்பு ஏற்படும். ஸோ அந்த வைரஸ் ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி கொடுத்துரும், சுத்தி பண்ணிடும். சுத்தி அப்படின்னாலே வந்து முளைக்கீரை தான். அப்போ வாரம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நீங்கள் வந்து முளைக்கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். இந்த போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. கழுத்து தேய்மானம், ஸ்பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். L4 L5 பல்ஜி, அதுக்கு முளைக்கீரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி உணவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். அரிசி கஞ்சியாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா குதிரை பலம் ஒன்று கொடுக்குது அப்படின்னா குதிரைவாளி. இந்த தாது சத்து, புரத சத்து, உடம்போடைய டோட்டல் அலைன்மெண்ட்டு, உறுதி, ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து அதெல்லாம் குதிரைவாளி அப்படிங்கிறது ஸ்பீடுன்னே சொல்லலாம். குதிரை எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அதே மாதிரி குதிரைவாளி ரைஸ்ன்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அரிசி சாதம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சாவும் சாப்பிட்லாம், இட்லி தோசை எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம உடம்புல குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக குதிரைவாளி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்குற சுமை மூட்டை அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்க முடியாது, நம்மளும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. மற்றபடி அவங்கள தான் தூக்குறாங்க, அவங்க தான் தூக்கிட்டு வராங்க. ஆட்டோவில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஸ்பெயினுக்கு வந்து குதிரைவாளி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செம உறுதியாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு தூக்குறவங்க, பாரம் தூக்குறவங்கலாம் இந்த குதிரைவாளியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே இந்த ஸ்பெயின் தான், முதுகெலும்பு. அதான் சொல்லுவாங்களே, முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே கிடையாது. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ உறுதி நம்மளுடைய ஸ்பெயின். மேக்ஸிமம் இந்த L4 L5 பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குதிரைவாளி ரைஸ், கஞ்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து பல்ஜி, L4 L5 அலைன்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். உணவுக்குள் அத்தனை ரகசியங்கள் இருக்கிறது. நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவங்களாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. காரணம், உறுதி இல்லாத நம்மளுடைய போன் தான் ஆதாரம். இந்த போனுக்குள்ளார இருக்கக்கூடிய தாது சத்துக்களை நம்ம இழந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த உணவு முறைகளில் வீட்டில் அழகாக இருக்கிறத சாப்பிட்டாலே போதுமான விஷயம், உறுதி நிச்சயம். நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமாக பல்ஜி, ஸ்பெயினோட அலைன்மெண்ட், நம்மளுடைய L4 L5 பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த உணவு தான். பிரண்டை அவசியமாக இருக்கணும், உளுந்து அவசியமாக இருக்கணும், உளுந்து கஞ்சியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா முருங்கை வந்து நீங்கள் விட்டுறவே கூடாது. குதிரைவாளி அரிசியை எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி முளைக்கீரை, பசலைக்கீரை அவசியமாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இது போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக தீர்த்து வைத்துவிடும். இதான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான உணவில் மிகப்பெரிய மருந்தாகவும் மருத்துவமாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ஒரு 48 நாள், ஏன்னா போன்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம், நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். 48 நாள் எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீனஸ், அந்த பெயின்லாம் உங்களை விட்டு காணாமல் போயிடும். உணவுக்குள் மகா மருந்து இருக்கிறது, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அதிசயமான உண்மை. இதேமாரி இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.